கொண்டிருக்கிறோம். பாலாபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுளோடு வாழலாம். அப்படிப்பட்ட நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பால சுப்பிரமணிய சுவாமிக்கு மூலஸ்தானத்தில் கருவறையில் அதே போல தேனிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ராமர் கோயில் தீர்த்தமானது காலையிலே கொண்டு வந்தார்கள். அந்த தீர்த்தமெல்லாம் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் பெறுவதற்கு அடுத்து பஞ்சாமிரத அபிஷேகமானது
இருக்கக்கூடிய ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலய கும்பாபிஷேக 2ஆம் ஆண்டு சம்மதராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பிரதிஷ்டா ஜென்மதினம். நாம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோம், அப்படி ஐயா சொன்ன மாதிரி நாமெல்லாம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோம், அதே மாதிரி கும்பாபிஷேகமான இன்றைய தினம் சுவாமி இங்கே பிரதிஷ்டை செய்து அவருக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். இந்த அஸ்தலகத்தில் கூடிய சுபயோக சுபதினத்தில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் இருக்கு. அந்த நாள்ல நாம சுவாமிக்கு நாம எப்படி பிறந்த நாள்னா புது ட்ரெஸ் போடுறோம், இனிப்பு சாப்பிட்றோம், மற்றும் வெளியூர் போறோம், சாமி தரிசனத்துக்கு போறோம், நமக்கு பிடிச்சமான இடத்துக்குலாம் போறோம். அந்த மாதிரி நம்மளை படைச்ச கடவுள் நம்மளுக்கே அவளை ஆடம்பரம் பண்ணிக்கிறேன்னா நம்மளை படைச்ச கடவுள் ஆண்டவர் கலியுக கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசேஷமான மங்கள வாத்தியத்தோடு தீர்த்தமெல்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சம்பழச்சாறு, பழவர்க்கங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை பழம், பழவர்க்கங்களால் அபிஷேகம் செய்து தேர்நாளும் பசு நெய்யினாலும் விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகிய திருமஞ்சள் ஆகிய விசேஷ திரவியத்தினாலே மஞ்சள் பொடி ஆகிய திரவியத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து தேங்காவரம் இந்த மூலிகை பொருட்களாலே இந்த இடத்துல இந்த பூஜை பண்ண போறவங்க இறைவனுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இது யாரார் கையெல்லாம் தொட்டிருக்கோ அவங்களுக்குலாம் அந்த புண்ணியம் பூஜையை கலந்துக்கிட்டவங்களுக்கு நம்ம என்ன சாமிக்கு பூஜையில் என்ன பலன்னா யாராலும் நம்ம தொடரமோ அந்த பலன்னா நேராக அவளுக்கு போய் சேரும். அதுக்காக தான் உங்களுக்கு கையில் கொடுத்து இடிசாமி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாத்தியத்தோடு அழைச்சிருந்து சாமிகிட்ட அனுமதி வாங்கி வருவாங்க. எதுக்காக செய்யணும்னா விளம்பரத்துக்காக இல்லை, சுவாமிகிட்ட அனுமதி வாங்கணும். ஆண்டவா இந்த பூஜை பண்ண போகிறோம், இந்த தேனி கிராம மக்கள் எல்லாம் நம்ம இந்த பகுதி சார்ந்த இந்த கேரளா தேசத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், மழை பொழிய வேண்டும், விவசாயத்தலை துவங்க வேண்டும், அவரவர் செய்யும் குலத்துறையெல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பெரியவர் வயதானவர்கள்லாம் வியாதியெல்லாம் இல்லாம தேக ஆரோக்கியத்தோட முருகனோட அனுகிறதால பேரம் பேத்தியோட எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற குடும்பத்துல கணவன் மனைவியெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாம அந்யோன்யமா இருக்க வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், நமது பாரத தேசம் என்ற எண்ணங்கள் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். அகங்காரம் எப்ப வருதோ அப்பெல்லாம் சூரபத்மன சுவாமி எதுக்காக வரம் பண்ணார்? அவன் பெரிய தபஸ்வி, பெரிய எல்லாமே அவர்கிட்ட யாருமே நெருங்கவே முடியாது, எந்த ஒரு முனிவர்களும் யாருமே போக முடியாது. ஆனா சூரபத்மன் என்ன நாங்கிற அகந்தையால தான் அவனை சுவாமி முருகப்பெருமான் அழைத்தார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண போயிடுவோம், அனுகிரகம் பண்ணா போக மாட்டாங்க. அதனால அந்த நாங்கிற அகங்காரம் மட்டும் எப்பொழுதும் நமக்குள்ள வராம அன்புன்ற சொல் எல்லாமே அன்பே சிவம், அன்புக்கு தான் சுவாமி இறங்கி வருவார். அதனால அன்பா எல்லாமே எப்போ இருக்கணும், நல்லா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்க, நல்லபடியா எல்லோரும் சிறப்பா இருக்கணும். கோயில் விளங்க குடி விளங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அதெல்லாம் சாமி நல்லா சாணித்தியமா இருக்கார். அப்ப நம்மளையும் சாமி சாணித்தியம் வச்சிருப்பார். அவரை சொல்லிக்கொண்டு இப்பொழுது 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேக சம்மத்சராபிஷேகம் சொல்லக்கூடிய ஆண்டு விழா யாக பூஜையாகப்பட்டது. போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய கூடம்பட்டி ஆகிய திருமணம் நல்வாக்கு நாயகர் சத்குருவாக விளங்குகின்ற டாக்டர் ஸ்ரீலஸ்ரீ நடராஜ குருசாமி அவருடைய அருளாந்த தலைமையிலும் இளைய வேள்வி திலகம் மாதுரு வாகனா வலிவெளியாய் சிவாகம பாஸ்கரா நான் கிரிவாசிவம் எங்கள் அன்புக்குரிய கிரிவாசாமியுடைய அருளாசியோடு இப்பொழுது பூஜையெல்லாம் நடைபெற ஆரம்பமாக உள்ளது. முதலிலே விநாயகர் வழிபாடு, அதற்கு பிறகு இடமான சங்கல்பம். சங்கல்பம் என்றால் என்னங்க தெரிஞ்சுக்க, யாருக்காக இந்த பூஜை எதற்காக செய்கிறோம்? ஆண்டு விழானா அந்த 5 பேர் உட்காந்தா போறோம், சாமி பூஜை பண்ணிட்டா அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா பிரசாதம் சாப்பிட்டா அன்னதானம் சாப்பிட்டா போறது. இந்த எல்லா மக்கள் சார்பாக இந்த 5 பேர் இவங்க எல்லாம் உட்கார வச்சு அவங்க மூலமா தான் உங்களுக்கு கும்பாபிஷேகம் என்ன பண்ணணுமோ அதே தான். எதா இருந்தாலும் அவங்க மூலமா தான் உங்களுக்கு அந்த புண்ணியமெல்லாம் அந்த ஊர் சார்பாக அவங்க உட்கார வச்சிருக்கோம். அவங்க மூலமா சங்கல்பம் எல்லாரும் இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும், அப்படியே சொல்லணும். விவசாயம், குலத்தொழில் எல்லாமே, குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், வியாதிகள் இல்லாம தேக ஆரோக்கியத்தை உடம்பு நல்ல ஆரோக்கியத்தமா இருக்கணும், இதெல்லாம் சங்கல்பத்தில் சொல்லி ஜாதகத்தில் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், குருவருளும் திருவருளும் கிடைக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் செய்வோம். அதுக்கு அடுத்தது வருட பூஜை. வருடம்னா என்ன? கங்கா, யமுனா, சரஸ்வதி இதெல்லாம் ஆகணும். மேற்படி ஐயா அப்புறமே யாக பூஜை விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாரு ஒவ்வொரு பூஜையை பற்றி. இந்த வருட பூஜை பண்ணி பஞ்சகவியம் பால், தயிர், கோமயம், சாணம் என்று சொல்லக்கூடிய 5 திரவியம் ஈசானம் கொடுத்து தற்புருஷம் அகோரங்கிற மாதிரி பஞ்சமுகம் சிவனுடைய பஞ்சமுகத்துக்கு பூஜை பண்ணி இந்த இடத்துல எல்லாரும் தெரியாதனமா வேலை பண்ணி இப்போ காலில் விதிச்சிருப்பா அதெல்லாம் சுத்தமாக இருக்கும். சுவாமி வராருன்னா அந்த இடத்துல எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். இந்த இடத்தெல்லாம் புரோக்கர் பண்ணி அதற்கு அடுத்தபடியாக வேதிகளை அமைக்கக்கூடிய விநாயகர் பெருமான், பால தண்டாயுதபாணி, இடும்ப சுவாமி, பரிவார தேவர்கள்லாம்
மாணிக்கவாத பெருமான் எல்லாத்தையும் இதில் ஆவாரம் பண்ணி அந்த கலச சுரூபமா இறைவனை வரவழைச்சு அங்கே பூலோக கைலாயத்தில் இருக்கிற மாதிரி சுவாமி எவ்வளவு தூரத்துல அழகா அனுகிரகம் பண்றாரு. அவருக்கு எவ்வளவு கூட அவருக்கு என்ன வேணுமோ அவரே ரெடி பண்ணிட்டா இருப்பாரு. எவ்வளவு இடத்துல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. குன்றின் மீது இருக்க விடம்னா குமரன் இருக்கிற மாதிரி குன்று மேல அழகா மலை மாதிரி அமைஞ்சிருக்காரு. அந்த மனசுல அதை நினைக்கணும். என்னமோ அலங்காரம் பண்ணிருக்காங்க வேடி பண்ணிருக்காரு நினைக்கூடாது. எப்படி சுவாமி அங்க வந்திருக்காரு, எப்படி உட்காந்துருக்காரு, அவர் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காரு, வேடி காட்டா இருப்பாரு. அதெல்லாம் நாம தத்ரூபம் அவன் சுவாமி அங்க பாராட்டாதவனே அங்க நின்றுட்டு இருக்காருன்னு அப்படி நினைக்கணும். மனசுக்குள்ள அதை கொண்டு வரணும். ஓம் சரவண பவா, ஓம் ஸ்கந்தா போற்றி, ஓம் முருகா சரணம். இதை மட்டுமே இங்க உள்ளுருக மனமுருக ஜபம் செஞ்சா எல்லா காரியம் எல்லாருக்கும் சித்தி அடையும். சத்ருக்கள்லாம் நாசமாகி, சத்ருக்கள்னா யாரையும் கொள்றது கிடையாது. நம்ம வழியிலிருந்து அவன் வழிக்கு அவன் போயிடும், நம்மகிட்ட குறுக்க வரக்கூடாது. அதுதான் சத்ரு நாசனாயமா. சத்ருக்களை அழிக்கக்கூடியவர் சத்ரு சமஹார மூர்த்தியா முருகப்பெருமான் எல்லாம் எடுத்துருக்கார். அதனால எல்லோருக்கும் வேண்டும் வரவெல்லாம் தரக்கூடிய பாலகண்டாபாணி சுவாமி மனமுருகி பிரார்த்தனை வேண்டி இந்த யாக பூஜை வேதிகார்த்தனை அக்னிகாரி வழிபாடு திரிவியாகுதி மகா பூர்ணாகுதி வழிபாடெல்லாம் செய்யப்பட்டு பூர்ணாகுதி நிறைவு போது கூட்டுதலுக்கு முடியாதக்கூடிய நமது பூனம்பட்டி ஆதீன திருமணம் நல்வாக்கு நாயகர் சத்குருவா விளங்குகின்ற இந்த தடவை நம்ம விசேஷக்காகவே மாணிக்கவாத சாமி அனுப்பியிருக்காங்க. பெரிய சாமியில் வராங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் ரொம்ப நிரம்ப கிடைக்க போகுது. எல்லாரும் முழுமையாக இருந்து கொஞ்சம் நேரம் விண்ணப்பினா அவங்க சொன்னாங்க கொஞ்சம் நேரம் எல்லாரும் போயிடுவாங்க. பெரிய சாமி பார்த்து அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். குருவர் ரொம்ப முக்கியம். குருவில்லா வித்தையும் கூட்டு வித்தையுங்கிற மாதிரி ஆகும். குருவோட திருவிழா ஆஹா இது எப்படி ஒரு டீச்சர் நமக்கு வாத்தியார் சொல்லிட்டு இருந்தாங்களோ நம்ம அப்பதான் அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போக முடியாது. அது மாதிரி குரு இல்லாத வித்தையும் குருவின் திருவள் குரு பெயர் தேவைப்படுறாரு. அதனால குரு இப்பவே உங்களுக்கு வராதிங்க. அவங்க எல்லாரும் முழுமையா இருந்து யாக பூஜையெல்லாம் பார்த்துட்டு பெரிய சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கி திருநூறுலாம் வாங்கிட்டு முருகனையும் அலங்காரம் பார்த்துட்டு பொறுமையா போய் எல்லா தரிசனம் பண்ணி அன்னதானத்தெல்லாம் கலந்து எல்லா சிறப்பிட்டு சுவாமியோட அனுகிரகத்தோட பொறுமையா இருந்து நல்லா வழிபாடு பண்ணி போகணும்னு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரணமா பார்வதி பதையே அரணமா श्रीमद्वादपुरीश्वरं भवगनं मोहस्तविद्येनं विद्यावन्दवनन्दसुब्रह्मणीं श्रीणन्दिदेशान्तकं वेदान्तार्थशिवागमज्ञमदनं वागीशभक्तस्तुतं शैवस्थापनसद्गुरुं मम गुरुं माणिक्यवादं भजे सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। आदार्यः पवित्रं धृत्वा पवित्रपाणेः अक्षतां गृहीत्वा आगमार्थं तु देवानां गमनार्थं दुरात्मना गण्डानादं करोण्यादो देवतां मानदाञ्जनं शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याते गर्भविघ्नोपशान्तये सुमिहितजा प्राणानादन्य अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो ममोपाक्त नमोपाक्त समस्त दुर्दक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दीपबलं तदेव श्री घोड़ीपदेज अम्बरीकं स्मरामि अद्य करिष्यमाणस्य कर्मणाः निर्विघ्नेन रसमाप्त्यर्थम् आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये आदौ महागणपति आराधनं करिष्ये अक्षदानकरदो निदस्य अपोपस्तस्य आचार्याः सकलीकृत्य सामान्यार्तिं संस्थाप्य गंगे च जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु अर्घ्यपात्रे गन्धपुष्पाक्षतानि निक्षिप्य प्रणवेन सतता सम्पूज्य वस्त्रेण संरक्ष्य गवेनावकुञ्जमूलेन धेनुमुद्रां निर्वयित्वा तद्दिनेन स्वात्मानं पूजाद्रव्याणि हरिद्राबिम्बं वस्त्रेण सम्प्रोक्ष्य प्रमुञ्जधन्वनसमुभयोराग्नियोज्य यास्तदेहतैलभवपरादा भगवोपव ओग्रह अस्राद नमः तस्मिन् रवीन्द्रो वृद्धश्रवाः तस्मिन् कूढा विश्ववेदाः तस्मिन् अकादो हरिण्यणीमहि तस्मिन् बृहत्तदर्दधादो बिम्बं संस्थाप्य கும்பகருத்தேனோமணிக்க சிவாயி உன் கடலில் தேனோதற்றுணகூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நோயிற்கு ஆதரவு தருவாரே தம்பி கணக்காக வளர்த்தனை போலே
ஐந்து கரத்து ஆணிமுக பெருமாளே பெருமாளே எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்து உடை தாழ்ந்தெறி நீர்முடி கடற்கழித்து கருத்துள் இருத்துவாம் சிவா சிதம்பரம். ஓம் நமோ தேவதேவேத வல்லபாதிபதே பிரபோ கயாரப்ரீகம் காரியம் निर्विघ्नाय प्रसीदते महागणदेवाः अनेक कोटि प्रार्थना प्रदक्षिण नमस्कार पुष्पांजलिं समर्पयामि पुराक्षरां गृहीत्वा पंजल जीवन क्योंगा இந்த பஞ்சத்தை ரெண்டு பகுதியா ரெண்டு கையில பிடிச்சு வச்சுக்கோங்க விடாத நினைச்சு அதுதான் கீழே கொடிங்க சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாதேவே சர்வவிக்ன உபசாந்ததே கை கூப்பிட்ட மாதிரி வச்சுட்டு ஓம் ஓம்னு பிரணவ மந்திரத்தை மூணு தடவை சொல்லணும். ஓம் 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 வலது தொடையில இடது கை கீழே வலது கை மேல வலது தொடை. இன்று காலையில மேலதானந்தர் முழங்க ஊர் மக்கள் தாய்மார்கள் எல்லாம் சென்று அங்கிருந்து தீர்த்த குளம் கொண்டு வந்து சேர்த்தனாங்க. அதனைத் தொடர்ந்து இன்று காலையில மூலஸ்தானத்திலே பாலசுப்ரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் அற்புதமாக நடைபெற்று இப்போது சங்கல்ப பூஜை என்ற முறையில் அந்த தாம்பாள தட்டில சங்கல்ப தட்டில கொடுக்கிறாங்க. அற்புதமாக எல்லாரும் கட்டை கொண்டு வர்றாங்க. அந்த கங்கணம் கட்டின ஊர் பெரியவங்க மட்டுமல்ல, எல்லாரும் இது பங்கு போடுற மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை நடத்தணும். அந்த திருச்சி போகணும். அதற்காக 3 கட்டுடைய தேங்காய் எடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாருக்கு வளமாகவும் தேவாகவும் குழப்பி இப்போ வெளியே கொண்டு சென்று திருச்சி தேங்காய் போடுவதற்கு நடைபெறுகிறது. எல்லாருமே அந்த சாம்பாட சட்டத்தை தொட்டு போட்டாங்க. आचार्य हृदये संयोज्य शोभनाद्येवाय पुनरागमनाय विद्याहवादले वर्तकम्यदने संविश्रीकरणं कुर्यात् सर्वत्र संप्रोक्ष्य प्राच्यां दिशि देवा ऋत्विजो वाक्यजन्तां दक्षिणायां दिशि माता पितरो वाक्यजन्तां प्रतीच्याः दिशि गृहा प्रसवो वाक्यजन्तां उदीत्यां दिश्याम वोढनजो वनस्पतजो वाक्यजन्तां ऊर्ध्वायाः दिशि यज्ञसंवत्सरो यज्ञपदर्वाक्यजन्ताम् अपवित्रपवित्रो वा द्रवावस्थाङ्गतो विवा यत्परेत्साम्भमीधानन्दभाग्याभ्यन्तरस्तुतिः भूर्भुवस्सुवो भूर्भुवस्सुवो भूर्भुवस्सुवः सर्वारिष्टशान्तिरस्तु सर्वत्र परिशुद्धदेत् पदाद्यः वेदिका समीपं गत्वा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்க எல்லாம் அந்த 108 திருவேங்களை எடுத்துக்கொண்டு மேலதாளங்கள் முழங்க முருகப்பெருமானுடைய ஆலயத்தை வலம் வந்து இங்கே சிவாச்சாரியார்களிடம் வழங்கினீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஊர் பெரியவர்கள் என்ற முறையிலே அவர்களுக்கு மாலை பொட்டிட்டு சந்தனமிட்டு மாலையிட்டு அவர்கள் சங்கல்பம் செய்தார்கள். சங்கல்பம்னா நல்லதை நினைப்பது என்று பொருள். எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ அத்தனையே இங்க கிடைக்கணும். அதுக்காக ஆனா அவங்க ஊர் பெரியவங்களை வச்சு உங்களை வச்சு சங்கல்பம் பண்ணி அந்த தட்டத்தை உங்ககிட்ட கொடுத்து எல்லாரும் தொட்டுக்க முடியும். எல்லாருடைய அனுகிரக அதாவது அனுமதியோடு இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த பூஜையில முதல்ல மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு. அதுல மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டை தொடர்ந்து அங்க ஒரு கிண்ணத்துல என்னமோ வச்சிருந்தாங்க. அது வந்து பஞ்ச கவியம், அதாவது காராமாட்டுடைய பால், காராமாட்டுடைய நெய், காராமாட்டுடைய நெய், காராமாட்டுடைய அந்த ஜலம், மூத்திரம், அப்புறம் சாணி, இந்த 5 பொருள்களை சேர்ந்தது பஞ்சகவியம்.
அந்த பஞ்சகவியத்துக்கு மூலாமந்திர மாலாமந்திர ஜபமந்திர காயத்ரி மந்திரங்களால் பூஜை செய்து பஞ்சகவிய பூஜை. அதனை தொடர்ந்து பக்கத்துல ஒரு குப்பம் வச்சிருக்காங்க கூட்டத்துக்கு கிழவர், அது வருட குப்ப பூஜை. அதாவது கங்கா யமுனா காவிரி சிந்து கோதாவரி கடல் தீர்த்தம் நதி தீர்த்தம் சுரை தீர்த்தம் ஆகாய கங்கை பாதாள கங்கை நம்ம ராமர் கோயில் இருந்து கொண்டு வர தீர்த்தம் தான். இருந்தாலும் மந்திரபூர்வமாக இந்த இடத்தை புனிதப்படுத்துவதற்கு பஞ்சமில சுத்தி செய்து எண்ணெய் பாவித்து பூஜை செய்தால் வெற்றிய ஞான விளங்கும் பராமரம் என்ற வகையில் அந்த பஞ்சகவிய பூஜையை தொடர்ந்து வருடகுப்பு பூஜை நடத்தி இப்போ அந்த தீர்த்தத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லா பக்கம் தெளிச்சாங்க, கோயிலுக்குள்ளே போய் எல்லாம் தெளிச்சுட்டு வந்தாங்க. அடுத்து அந்த கலசங்கள் மேல வச்சிருக்கக்கூடிய கலசங்களில இங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களுக்காக அந்த கலசங்களில தெய்வங்களை எழுந்தருள செய்ய வேண்டும். அதற்காக மூலமந்திர மாலாமந்திர ஜபமந்திர காயத்ரி மந்திர விஜாட்சர மந்திரங்களோடு முருகப்பெருமானுக்கு சடாட்சர மந்திரம் எல்லாம் அங்கே செப்பனே செவ்வனே போற்றி போற்றி என இறைவனுக்கு செலுத்தி கலசங்களிலே ஆவாகனம் செய்து இந்த மேடைக்கு பேர் வேதிகை மேடை, வேதிகார்ச்சனை மண்டபார்ச்சனை. இந்த மண்டபங்கிறது இந்த பச்சை கட்டிருக்காங்க அந்த சதுரம், அது மண்டபார்ச்சனை வேதிகார்ச்சனை என வரிசைகரமாக நடத்தி அதனை தொடர்ந்து அதாவது ஓம் சாந்தி 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 ஓம் ஞானவேதவே கரவா மதோபமராதி யோகினா விவேதா சனப்பதுர்கா நமிஷ்டானாமேன சந்துந்துரிதாத்யக்கி சாமண்யவர காந்தபதாதுரந்தி மைரோஜனி கர்மவரே விதுக்தா துர்காம் தேவீம் தரணமகம் பிரமத்யே சுதரசுதரதே நமः அம்மே தும்பார ஜானத்யோத்மா சஸ்தி கரதி துர்கா விஸ்வாஹா ஊர்த பிரதேவ பகவான வல்வேவ மா யோகாஜனயாஜ சய்யோ நோ துர்கா ஜாதவே சிந்தனாவா துர்ஜாதி வரணி அக்னேய திரவன் மனச விநானோஸ்மாகம் போத்ய விஜாஜனூனா சஹமான முக்தமக்னி கும்பவேம பரபாதசஸ்தாதே சனப்பதுர்கா நமிஷ்டாக்காமத்யேவோ அசுதுரிதாத்யக்கி நோடி கமீச்சோதரே ஜனாஸ்தபோதானம் யத்சதஸ்தி வாஞ்சாஹே தனமம் பிரயசாக்கம் தந்தோ பகவானதஸ்வ கோவிந்த பரிவோனதி தந்தவே கோவிந்த சந்தரேம ஆனந்தவட்டமபிசம்பதா நோவைஷ்ணவி லோகைஹபாதஜந்தா ராஜ்யாயனான வித்தஹே கன்யகுமாரகீவே துர்கீ பிரஜோதஜாதே ஓம் ஹிரண்யவர்ணாம் பரணீம் சுவர்ணதஸ்ரஜா பிரண்மணி லக்ஷ்மீ ஜாதவேதோ மகாமஹா ராமாவகஜாலவேதோ லக்ஷ்மீ மனமகாமினி யஸ்யாபிரண்யம் வித்யேயுங்காபசம்புருடானாம் அஸ்ஸபோர்வாரஜமத்யாமஸ்வினான பிரபோஜனே யம் தேவீம் பக்வதே ஸ்ரீர்மா தேவி துஹதா ஆம்சோஸ்திதாம் ஹிரண்யப்ராகாரா மாத்ராஞ்சலந்தே திருப்தாம் தர்ப்பயந்தே சுஜா பத்மவர்ணாந்தாமிரோ பக்வதே ஸ்ரீயமா சந்திராம் பிரபாசாம் ஜனகாஞ்சலந்தே குந்தியம் லோகே தேவதுக்தாவதாரா சரணமஹம் பிரபத்யே ரத்மேரமேன ததா சாம்பிரணே ஆதித்யவர்ணே கபதோதி ஜாதோ வனஸ்பதித்தவ விருட்சோத வில்வஹ மாயாந்தராஜாத்ரவாஜ்யாலக்ஷ்மீ உபைகமான் தேவ ஜகத்கீர்த்திஸ்ய மணிநாதக போலோஸ்மிராத்மே திவாசாவனான் ஜேஷ்டாவலக்ஷ்மீநாதஜாம் ஜகா தத்வாராங்குராஜர்ஜானித்ரமுட்டாங்கலேஷினே மனசக்காவபாகூலிம் வாதசத்யவதேமஹே கர்த்தனேன பிரஜாபூதா வைசம்பவகர்த்தனே ஆபஸ்தந்தசித்தானி சித்தீனவகரேக்ரே ஆத்ராம் புட்கரிணே புட்டிந்தவரணே ஹேமமாலினே ஆத்ராம் மெக்கரிணே மெக்கி பிஞ்சலாம் பத்மமாலினே ராமாவகஜாதவேதோ லக்ஷ்மீம் மணலகாமினி சூக்தம் பந்ததஸ்ரஞ்ச ஸ்ரீகாமஸ்ததந்தபேதே தன்மே வததி பத்ராக்கி ஏன சூக்தம் லபாம்யகா தனம் மேதுதாம் தேவி சர்வகாமான் தலேகினே விஸ்வப்ரியே விஸ்வமனோரகோலே தத்வானு தத்தம் மகிதன்யதஸ்ய
போட்டியாக இப்பொழுது அக்னிகால வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இதுவரை என்னெல்லாம் பூஜை நடந்தது, அபிஷேகத்துக்கு என்னென்ன பலன்கள் என்பதை நமது ஐயா வர்ணனையாளர் ஐயா இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொல்ல அமைதி காத்திருந்து எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயத்தை காதலை கேட்டு தெரிஞ்சுங்க. கேரள ராஜ்யத்தில் பாலக்காடு ஜில்லா ஸ்ரீமத் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள், அதாவது 6/4/2023 முதல் கும்பாபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து போன வருஷம் 2024 முதலாம் ஆண்டு விழா. அதே போல இன்றைய தினம் அற்புதமாக 2ஆம் ஆண்டு விழா பௌர்ணமி திதி ஹஸ்த நட்சத்திரம் கூடிய, அதாவது பங்குனி 29 ஏப்ரல் 12 2025 சனிக்கிழமை நம் ஆலயத்தில் பிரதானமாக அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி, கன்னிமூலையில் மகா கணபதி, அதற்கு வடவரமா ராகு கேதுவோடு சித்திரக்கூடம், கோவில் மண்டபத்தில் கருவறைக்கு வெளியே காவல் தெய்வங்கள் துவாரபாலகர்கள் 2 பேர், அதற்கு வெளியே மகா மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு இடது பக்கம் இடும்பர், இடும்பருக்கு பக்கத்திலேயே மேல அந்த ஆறுமுக காவடி. முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்த முதல் நபர் இடும்பர் தான். அவர் எப்போதும் காவடி எடுப்பதாக அந்த இயற்கையாக அமைத்திருக்கிறார்கள். அதே போல கருவறைக்கு வெளியே மகா மண்டபத்தில் வலதுபுறத்திலே மாணிக்கவாச சுவாமிகள், அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய அந்த மாணிக்கவாச சுவாமிக்கு தனி கோயில். அதற்கு பக்கத்துல 3வது பாகத்தில் மயில் வாகனம் பலிபீடம். அதற்கு வெளியே திருமதலோடு கூடி மடப்பள்ளி ஸ்டோர் ரூம் இவைகள் எல்லாம் அமைத்து அற்புதமான திருப்பணி. இந்த திருப்பணியில மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நின்ற கோலத்தில் 2 திருக்கரங்கள், அதாவது வலது பக்கம் மயிலினுடைய தலை. ஒரு சில கோயில்ல இடது பக்கம் இருக்கும் மயில். இங்க நம்ம கோயில் அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு வலது பக்கமா அந்த தலை அமைந்திருக்கிறது. அப்படி அமைஞ்சிருந்தா அதுக்கு பெயர் என்னன்னா அசுர மயில் என்று சொல்வார்கள். அசுரனை வதம் செய்த காரணத்தினால் மயில் வாகனமாக அவர் அசுரனை ஏற்றுக்கொண்டார், சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டார். இந்த நேரத்தில் உங்களுக்கு அவர் வேண்டுகோள் என்னன்னா, விரைவாக முருகப்பெருமானுக்கு ஒரு வெள்ளியில சேவல் கொடி சிப்ளா நம்ம சக்திக்கு ஏற்றவாறு செய்து வைத்து விட்டார் என்ற ஒரு சிறப்பு அவரை வேண்டுதல். அடுத்து கோவிலை கட்டியவர்கள் எல்லாம் இறைவனுடைய பாதார வைத்தத்தை அடைவார்கள், முக்தி பெறுவார்கள் சொல்லி அவங்கெல்லாம் ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கோயில் கட்டுவதற்கு நீங்களெல்லாம் நிறைய நன்கொடை, உடல் உழைப்பு, வண்டி வாகனங்கள், பொருள் வாங்கி கொடுக்கிறது இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருமே புண்ணியம் செய்தவர்கள். அதனாலதான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த விதமாக இந்த கோயில்ல கருவறையில கல்கார வேலையில, அதாவது வர்க்கமான வேலைன்னு சொல்லுவாங்க. வர்க்கம்னு சொன்னா நாம சட்டை தைச்சு போடும் போது டிசைன் பண்ணி தைக்கிறோம். தாய்மார்கள் அப்படிதான் துணி தைச்சு போடும்போது டிசைனா பண்றோம், அதெல்லாம் அலங்காரம். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, கீழே இருந்து பாருங்க, ஒரு 2.25-3 அடி உயரத்துக்கு வர்க்க வேலைகள். இந்த வர்க்கம்ங்கிறது வளைஞ்சிருக்கும், பட்டையா இருக்கும், உருட்டு மாதிரி இருக்கும், இப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வர்க்க வேலைகள் இருக்கு. இந்த வர்க்க வேலையை தெளிவாக செய்திருக்கிறார்கள். அதனால தெய்வ சாமியத்தையும் நினைச்சிருக்கோம். இதெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி மேல கோபுரம் போவதற்கு முன்பாக, அதாவது வியாழவரி மட்டம்னு ஒண்ணு இருக்கு மேல. அந்த மட்டத்துல அதாவது முறையாக அளவெடுத்து செஞ்சு அதற்கு மேல கோபுரத்தை ஒன்றிலை கோபுரமாக அமைத்து 16 சுதை சிற்பங்களை அமைத்து அதற்கு மேல கோபுர கலசம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக திருப்பணியுடைய சிறப்பு இதை சொல்றது போல இங்கே மாணிக்கவாசகரை பற்றி பேசணும். ஏன் மாணிக்கவாசகர் இங்க வச்சிருக்கோம்? அதே மாதிரி காவல் தெய்வம் கருப்பணசாமி. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணனுடைய குழந்தை. எங்கெல்லாம் ஆன்மீக அருளாற்றல், தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் கருப்பணசாமி இருப்பார். இவர் காவல் தெய்வம். அதை விட இந்த கோயில்ல
மரங்கள் விருட்சம் என்ற முறையில, அதாவது மகிழ மரம் அது ஒரு சிறப்பு. அதற்கு அடுத்து வில்வ மரம், அதற்கு அடுத்து நிறைய வில்வ மரங்கள், சந்தன மரம். இந்த சந்தன மரம் மகாலட்சுமியுடைய அம்சம், பெருமாளுடைய அம்சம். அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அருள் இல்லாத கவுலகவில்லை, பொருள் இல்லாத இவ்வுலகமில்லை என்று வள்ளுவர் வாக்கு. அருளையும் பொருளையும் நான் கொடுக்க இருக்கிறேன் வாருங்கள் என்று சொல்வது நமது பாலசுப்ரமணிய சுவாமியுடைய வாக்காக எண்ணி, இந்த நேரத்தில் அந்த கருணைய வடிவான காவல் தெய்வம் கிருஷ்ணனுடைய குழந்தை இப்படிப்பட்ட ஆலயத்திலே நாம் இருக்கிறோம். ஆலயம் தொழுவது சால உணர்ந்து, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆன்மா நைத்திருக்கக்கூடிய இடம் ஆலயம். நாம் இங்க வந்துட்டோம்னு சொன்னா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கடற்கரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வச்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே, கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி திருக்குமாரன் பாலசுப்ரமணிய சுவாமி கடைக்கண்களே என்று வேண்டி நமது வழிபாட்டை முன்னோர்கள் 6 விதமாக பிரித்திருக்கிறார்கள். அது 6 விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கணாபத்தியம் என்பது கணபதி வழிபாடு, கௌமாரங்கிறது முருக வழிபாடு, சைவம்ங்கிறது சிவ வழிபாடு, வைணவங்கிறது பெருமாள் வழிபாடு, சாத்தங்கிறது பெண் தெய்வ வழிபாடு, சௌரங்கிறது சூரிய வழிபாடு, அதற்கு மேல குலதெய்வ வழிபாடுகள் என்றெல்லாம் எத்தனையோ தெய்வ வழிபாடுகளை பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். அதில் இங்கே பிரதானமாக சொல்றது முருக வழிபாடு, கௌமாரம். அந்த விதத்தில் இன்று பௌர்ணமியோடு கூடிய நேற்றைய தினம் உத்தரம், இன்றைய தினம் ஹஸ்தம் ஓடிட்டு. இந்த நாள் நம்ம கோயில் கும்பாபிஷேக விழா நடந்ததினுடைய 2ஆம் ஆண்டு சம்வத்சராபிஷேகம். அப்படின்னா இறைவன் பிறந்த தினம் அப்படின்னு நம்ம எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அது மாதிரி இறைவனுடைய எங்க அவதாரம் எடுத்த நாள்ல இந்த போட்டிகள் நடக்கிறது. 5 கரங்களிலே தும்பிக்கை ஒரு கரம். அந்த தும்பிக்கையில ஒரு தங்க கலசத்தை வச்சு அதுல அமிர்தத்தை நிரப்பி அதுல பரம்பொருளாக விளங்கக்கூடிய தன் தாய் தந்தையர்கள் பார்வதி பரமசிவனை வழிபாடு பண்ணுகிறார். இப்ப நாம எப்படி ஆண்டு விழா பூஜையில கலசத்துல தேர்தமெல்லாம் நிரப்பி வழிபாடுகள் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு கும்ப அலங்காரம் பேர். இந்த கும்பத்திலே ஊற்றப்பட்ட தீர்த்தமானது இறைவனுடைய நம்முடைய ரத்தம் போல. கும்பத்திலே மேலே சுற்றப்பட்ட நூலானது நரம்பாக, கும்பத்துக்கு மேலே கட்டப்பட்ட அந்த வஸ்திரமானது ஆடையாக, கும்பத்துக்குள்ள வாசனை திரவியங்களை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் சத்தாக. அதுல இன்னொரு செய்தி, நமக்கு எப்படி இருதயம் இருக்கிறதோ அதை போல இறைவனுக்கும் இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்கு தங்க தாமரை, வெள்ளி தாமரை உள்ள போட்டிருக்காங்க. அடுத்து கும்பத்துக்குள்ள தீர்த்தம், அந்த தீர்த்தத்துக்கு மேல தேங்காய் வச்சிருக்காங்க. கும்பத்துடைய தலையை, அந்த தேங்காயானது இறைவனுடைய சிரசு. 3 கண்ணுடைய தேங்காய். தெய்வங்களுக்கெல்லாம் முக்கண் என்று சொல்வார்கள். முக்கண் முதல்வனே என்று விநாயகர் சொல்லுவார். அப்படி கும்ப அலங்காரத்துல தேங்காய்க்கும் அந்த கும்பத்துக்கு இடையில மாவிலை இருக்கிறது. இந்த மாவிலை தான் நமக்கு எப்படி முடி ஜடாமுடி கேசம் இறைவனுக்கு இருக்கிறதோ அது மாதிரி அது கேசம். அந்த கும்பத்துக்குள்ள ஒரு தர்பை கூச்சரம் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு பால் மாதிரி நீண்டு இருக்குது தர்பை. அது நமக்கு எப்படி முதுகுக்கட்டுல 32 வளையம் இருக்கிறதோ அந்த முதுகுக்கட்டு நேராக தான் நல்லா இருக்கும். அதற்காக அந்த முதுகுக்கட்டு மாதிரி அதை போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேல தேங்காயில் உச்சியில தலைபாகத்துல, அதாவது பொட்டிடுதல், சந்தனமிடுதல், மாலையிடுதல், இப்படி எல்லாம் பண்ணி இந்த கும்ப அலங்காரம் செய்த கும்பத்தில உயிர் கொடுக்கணும். அந்த உயிர் கொடுப்பது என்பதுதான் இந்த மந்திரங்கள். மந்திரம் எப்படி நடக்குது கேட்டீங்கன்னா, மூல மந்திரம், ஆலா மந்திரம், ஜப மந்திரம், காயத்ரி மந்திரம், விகாச்சார மந்திரங்களா பூஜைகள் நடைபெறும். அதுல சொல்லிட்டு இருந்ததுல விநாயகருக்கு பக்கம் மந்திரம் நாம கும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்து விநாயகரை பத்தி பேசுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகருடைய தும்பிக்கையில தங்க கலசத்தை பத்தி சொன்னேன். நான் சொல்லல, அந்த காலத்துல அருணகிரி பெருமானே ஒரு பாடல் பாடி இருக்கிறார். சந்தன புஷ்ப பரிமள கிக்கினி முக சரணயுக அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருக வெகுமோக அஸ்த சத்திய பிரியே ஆலயங்கினே சிந்தாவணி கலச கர கட
சுவிச்சம்பர விநாயகன். இந்த பாட்டு பாடுறது அருணகிரி பெருமான். யாரை பத்தி? விநாயகரை பத்தி. அந்த விநாயகர் எப்படின்னா தும்பிக்கையில தங்க கலசம் வைத்து தங்க கலசத்தை பெற்று தேர்ந்த ஊத்தினாங்க. அது மாதிரி அமிர்தத்தை நிரப்பி அதுல தான் பரம்பொருளாக விளங்கக்கூடிய தாய் தந்தையர்களை வழிபாடு செய்கிறார் என்பதை அந்த அருணகிரி பெருமான் இந்த பாடல்ல சொல்றார். அது எதுக்காக கேட்டா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கலியுகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மக்களாகிய நமதுக்கு முன்னோர்களாக விளங்கக்கூடிய தாய் தந்தையர்கள் பாட்டை போட்ட எல்லாரையும் மதிக்கிறோம், அவர்களுடைய சொல் பேச்சு கேட்கிறோம். நம்ம கோயில விநாயகருடைய தும்பிக்கையில இத்தனோடு தங்க கலசம் இருக்கு. அது ஒரு சிறப்பு. அப்படி ஒரு தங்க கலசத்தோட விநாயகர் இருந்தார் சொன்னா இந்த இடத்தில் வழிபடக்கூடியவர்களுக்கு ஆன்ம பலம், கல்வி, அறிவு, ஞானம், படிப்பு, இன்னும் பல வகை சிந்தனைகள், நல்ல சிந்தனை வரும். அதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுபிட்சம் பெற வேண்டும் என்பதற்காக 16 பேர்களை கேட்டால் அந்த 16 பேர்களையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக விநாயகரும் தன் தம்பி பாலமுருகனும் இங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆலயத்தில் சிவபெருமானுடைய வேதம் 4, சிவபெருமானுடைய குமாரர்கள் 4 பேர், சிவபெருமானிடம் அருள் பெற்ற சரகாதி முனிவர்கள் 4 பேர். நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதம் 4னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களை உள்ளடக்கி வேண்டுகள் நடைபெறுகிறது. சிவபெருமானுடைய குமாரர்கள் 4 பேர்னா விநாயகர், பைரவர், வீரபத்திரர், வேலவர். அதே மாதிரி சனகாதி முனிவர்கள் 4 பேர்னா சனகர், சனந்தரர், சனாதரர், சனன்குமாரர். அதுவும் அதன் தாய்க்கணி அச்சம்படம் நாணம் பேர். இங்க 4 கொற்றாள் வணங்கி கோழியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்து பெறான் அடி போற்றி வாடி திருநாவலூர் மண்தொண்டர் பதம் போற்றி ஓடிவரை திருவாதூர் திருத்தாள் போற்றி போற்றி என்று அந்த 4வரை வணங்கி அந்த 4வரிலே ஒருவர் தான் மாணிக்க வாசகரை இங்கே எழுந்தருளை செய்து வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இங்க வந்து இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தியது போல ஆண்டு விழா போட்டிகளையும் நடத்தி கொண்டிருக்கும் வகையில, அதாவது இன்னைக்கு காலையில அபிஷேகம் நடந்தது. போனது அபிஷேகம் என்பது நல்லெண்ணெய் சந்தராதி தைலத்தால் நடந்தால் சுகமான வாழ்வு. மாப்பொடியார், பச்சரிசி மாப்பொடியார் அபிஷேகம் செய்தால் கடன் போகும். நெல்லுருளை பொடியார் அபிஷேகம் செய்தால் நோய் நீங்கும். பஞ்சகுடிங்கிற அந்த பஞ்சகுடியத்தால் அபிஷேகம் செய்தால் தூய்மை உண்டாகும். பஞ்சாவதத்தால் அபிஷேகம் செய்தால் வெற்றி கிடைக்கும். நெய்யால் அபிஷேகம் செய்தால் வீடு பேர் கிடைக்கும். தயிரால் அபிஷேகம் செய்தால் மக்கள் பேர், குழந்தை பேர், சந்தான பாக்கியம் கிடைக்கும். பாலால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் வளரும். தேனால் அபிஷேகம் செய்தால் சுகமான வாழ்வும் நல்ல குரல் வளம் சங்கீதம்.
ब्रह्मणे स्वाहा पश्चिमे ओम विष्णवे स्वाहा दक्षिणे ओम रुद्राय स्वाहा उत्तरे ओम अनंताय स्वाहा पूर्व मध्य मेघराजा इंद्रादित्य स्वाहा पूर्व अधो मेघराजा वज्रादित्य स्वाहा अंतर्बली बहिर्बली देवताभ्य स्वाहा तत्स्थाने अर्घ्यं दत्त्वा अस्तु प्रक्षाल्य राजरुक्मसाक्षदां गृहीत्वा संयोजनं कुर्यात् ॐ यज्ञेन यज्ञमयदन्तदेवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनागं महिमानः सतन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः गुह्यादिगुह्यगोत्रात्वं गृहाणास्मत्कृतं हुतं सिद्धिर्भवतु मे देव पुत्रधाता गुहेश्वरा आवाहनं न जानामि विसर्जनं पूजाविधिं न जानामि क्षम्यतां गुहनादगा ज्ञानशक्तिधरस्तब्द देवहेनावदिष्टा கருத்தரித்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை கடையானை சேஜானை தென்கூடல் திருவாரவாய் சிறனடியே சித்திக்கப்பட்ட நானே அம்மனே அப்பா முப்பிடாமரையே அன்பிலே பிளந்த ஆரமுதே வைமதே பேரி புழுதிரை நுழுக்கும் புழுத்தலை புலயனே தனக்கு சன்னரே ராஜ சிவபதம் அளித்து செல்வரே சிவபெருமானே இங்கேயே யாரோரை தொடர்ந்து சிக்கரம் பிடித்தே சிங்களம் தருவதிலே கற்றவர் விளங்கும் கற்பகக்கடியை கரையிலா கருணையாகலை மற்றவர் வியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செக்கமரு புறங்கள் சச்சயம் சிவனை திருவிழலை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர் எங்கள் குளிர்ந்தளவே பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் நீண்டவிடான் மாலுக்கு சக்கரம் மன்றொழு செய்தவன் மண்ணியதல்லிடனுள் ஆலைக்கும் சிற்றம்பலமிடமாக பாடித்து வட்டம் வைரவல்லானுக்கே பல்லாண்டு கோவிலுமே ஒரு நீங்கும் பிள்ளையே தரம் தரம் கல்வி தரம் ஒரு நாளும் தலைவரியாமல் தரும் தெய்வ வழிவந்தரம் நெஞ்சில் மஞ்சளில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கலம் தரும் பூங்குழலால் அபிராமி கடற்கங்களே முருகனே செந்தில் முதல்வனே மாயோர் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகத் தம்பியே என்னுடைய தங்கைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் சிந்தாரும் எனக்கும் தந்தையும் நீ சிந்தாபுரம் மாலையனின் தீர்த்தருள் கந்தாகர் வேலவனே குமராமைந்தா மறைநாயகனே மூவருள் மூவர் முதலே சரணம்
முகில்வண்ணன் மருகா முருகாசனம் கூடிய நாளாயினே சரணம் கொடுவை வேலாயினே சரணம் மாயிருகூராய் இருவாய் சரணம் மலைமுடி குருவாய் வருவாய் சரணம் தேவர்கள் சேனாபதியே சரணம் சிறகி வாழ்வே சரணம் சரணம் ஏறுவயிலேறி விளையாடு முகமொன்று ஈசனுடனான மொழி பேசு முகமொன்று கூடுமதியாக தீர்த்த முகமொன்று சுண்டுருவரே வாங்கி நின்ற முகமொன்று ஆறுபட சூழலை படைத்த முகமொன்று பள்ளியை வளர்ந்துணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருளியருள வேண்டும் ஆதி அருணாதலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாதலம் அமர்ந்த பெருமாளே மாற்று எழுவதாக வனவனம் துறக்க வண்ணன் கோமுறையில் குருவிழாதுருவில் வாழ்க நான் மறை இரங்கல் ஒங்குக நன் தவம் வேண்டுமல்க வேண்டுகள் செய்க நீதி விளங்குக உலகெல்லாம் அரவ பார்வதி பரே அரவ மகாதேவா வெற்றிலே முருகனுக்கு அரோகரா சுவாமி தரிசிக்கின்றோம். காவல் தெய்வம் கிருஷ்ணனின் குழந்தை எங்கெல்லாம் அருளாற்றை எடுத்திருக்கிறதோ அந்த வகையில இப்போது காவல் தெய்வம் கருப்பணசாமிக்கு அந்த குடமுடிக்கையை அங்கமாக 2ஆம் ஆண்டு பூஜையை கண்டு கொண்டிருக்கிறோம். அடுத்து இளம்பர் பதக்கம் என்று சொல்லக்கூடிய இளம்பருக்கு இளம்பருக்கு இப்போது அந்த பெரிய புரிதமானது முதல் காட்சியை அந்த டிவியை கூட பார்க்கலாம். ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே கௌரி நாராயண நமோஸ்துதே தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிமேல் உடன்கொண்டு அடியார்கள் தொண்டி சோழ்நாட்ட தடங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்தவர்மன் இடங்கொண்டிருந்தால் இடை மருதியிலே என்ற வகையிலே முதலில் முருகப்பெருமானுக்கு காவடி இடம்பெறும் படங்களுக்கு கோவில் மண்டபத்தில் காலி மாநில முருகப்பெருமானுக்கு இடமுகமாக இப்போது அந்த குழந்தைக்கு காட்சியாக தேவதேவ கையெழுத்து அதனைத் தொடர்ந்து 17 நாட்கள் நிறைவேற்ற நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்சி 17 சமர்ப்பயாமே. அதனைத் தொடர்ந்து சூர தீபாராதனை ஓடி கலவாது இப்போது இடம்பெருக்கும் குடமுழுக்கு அங்கமாக 2ஆம் ஆண்டு பூஜை நிறைவடைந்து விட்டது. அதனை ஆறுமுக காவலுக்கும் சீர்காழி ஆலயத்திற்கும் போற்றி வணங்கக்கூடிய ஆறுமுக காவலுக்கும் இப்போது பூஜை நடைபெறுகிறது. நவநாள் அர்ச்சனை விநாயகர் கோவிலுக்கு ஆறுமுக பெருமாளுக்கு இப்போது தூபம் காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பதவிப்பட நாட்கள் தீபாராதனைக்கு முருகனுக்கு தீபாராதனை. அதனைத் தொடர்ந்து வரிசையாக பதவிப்பட நாட்கள் மகா நைவேத்தியம் சமர்ப்பையாக என்று அந்த ஆறுமுக காவடியில் உள்ள அங்கமாக விளக்கும் தெய்வங்களுக்கு தீபாராதனை காட்சிக்கு வந்துவிட்டார்கள். சேதனையா கற்பூர தூரம் என 4 ஜோதியுடன் ஒன்றி சரிவிருப்பதனால என்று ஆண்டோர்கள் சொன்ன பாடலுக்காக இப்போது தீபாராதனை காட்சியை கண்டோம். அடுத்து மணிவாசகருக்கும் அடுத்து தீர்வாகனம் பணிபுரியும் ஆகிய பொறுப்புகளுக்கும் நடைபெறும். இப்போது முருகப்பெருமானுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய மணிவாசகர் மாணிக்க வாசகர் பெருமாள் மாணிக்க வாசகருக்கு
வாழான மலர்களாக இருக்கக்கூடிய மந்திரமலர் அழகான வாசனையுள்ள மலர்களான மனுஷன் அடுத்து தூபம் காட்டப்படுகிறது. அடுத்து ஒருமுக விளக்கால் தூபாரணம். அடுத்து சாமி நேரிட்டு மகா நேவேத்தியம் சமர்ப்பணம் அமைகிறது. மாணிக்க வாசகருக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து தீபாராதனை சக்கரவாதி தீபாராதனை மாணிக்க வாசகருக்கு நடைபெறக்கூடிய காட்சி ஒரு கட்டுவிழா காட்சியாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். சரவணபவாய எல்லாருக்கும் இந்த தீபாராதனை காட்சி அடுத்து தீபாராதனை பண்ணுகிறோம். மூன்றாவது வாகனத்தில் இருக்கக்கூடிய மயில்வாகன சேவகர் மயில்வாகன மூர்த்திக்கு மகா சம்பரோஜனத்தின் குலவழியினுடைய அங்கமாக 2ஆம் ஆண்டு கடன் கொண்டது 2ஆம் உடன் கொண்டு அறிவாளியை சுமந்தாக்க படம் கொண்டது பாம்பரை ஆட்டவரை விடன் கொண்டிருந்தான் இடை மருகிய வகையில குடவுக்கு நடந்தவை போல இப்போது 2ஆம் ஆண்டு பூஜை நடந்து தூபம் காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒருமுக விளக்கால் தீபாராதனை. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக கதலீபத நாம்போட மகா நைவேத்தியம் சமர்ப்பையான என அதை நிகழ்த்தி அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்சியை காண இருக்கிறோம். தொடர்ந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் கடல்ல போனாலும் சரி, கப்பல்ல போனாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இந்த கருவிகளை கொண்டு அதை மக்களுக்கு பயன்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளை யார் வேணாலும் வராதவங்களும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம் யூடியூப்ல. அந்த விதமாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ போட்டோ கலைஞர் செல்வராஜ் உள்ளூரை சேர்ந்தவர். நல்ல கருவிகளை கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் பாராட்டு என்பதை சொல்லி அவருக்கு ஒரு முருகப்பெருமானுடைய பணம் கொடுத்தாச்சு. அடுத்து 2 பேரும் கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டோம்? இடும்பன் என்ற செய்தியை ஒருத்தர் சொன்னாங்க. அதே மாதிரி போகர் என்ற சித்தரால் முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணார். இந்த 2 கேள்வி கேட்டதுக்கு 2 கேள்விக்கு சரியான பதில் சொன்ன தாய்மார்கள் உங்களை எல்லாம் பாராட்டுறோம். எல்லாருமே சிறப்பு தான். கேள்வி கேட்டால் நிறைய பதில் சொல்றதுக்கு இருக்கீங்க, பாராட்ட வேண்டும். அடுத்த நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கும் பரிசுகளாக முருகப்பெருமானுடைய பணம் எத்தனை கொடுத்தாலும் செலவு பண்ணிருக்கீங்களா இல்லையா? பணம் கையில் நிற்காது. முருகப்பெருமானுடைய பணம் என்ற போன் நம்பரோடு இருக்குது. நீங்க அதை பயன்படுத்தலாம். பாருங்கம்மா முன்னாடி அடுத்தபடியாக உங்க பேருமா? ராஜேஸ்வரி அவர்கள் சொன்ன பதிலுக்கு சிறப்பான ஒரு பரிசு. சிறப்பானதுன்னா காலாகாலத்துக்கு முருகனை கும்பிடலாம், கையிலேயே வச்சுக்கலாம், பாக்கெட்லயும் வச்சுக்கலாம், பர்ஸ்லயும் வச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு பரிசு கொடுக்கிறோம். உங்க பேர்? ராஜேஸ்வரி. அவர்களுக்கும் இப்போது இந்த முருகப்பெருமானுடைய பழனி ஞான தண்டாயுடைய திருவுருவத்தோடு என்ற போன் நம்பரும் இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் ஆன்மீக சந்தேகங்களை, வாஸ்து சந்தேகங்களை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவர்களும் மேன்மேலும் கோபுரம் வளர்ந்து போல், மலை வளர்ந்து போல் நல்லா படிக்கணும், நல்லா ஆர்வமா இருக்கணும், தெய்வ வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களையும் வாழ்த்தி இப்போது இந்த படம் வணங்குகின்றோம். ஓம் சர்வமங்களாம்பிக சித்திரது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் சித்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்கோம். நம்ம வாழ்த்துறதில்ல, இறைவனையே வாழ்த்தி பாடிய மனிதன் தமிழ் மனிதன். எப்படின்னு கேட்டா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமும் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று ஆழ்வார்கள் பெருமான பாடினான். நம்ம சைவத்துல நமச்சிவாய வாழ்க, நாகந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று
அடியார்கள் பாடியிருக்காங்க. அப்போ மனிதனே கடவுளை வாழ்த்தி பாடும் போது உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு எனக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லி எல்லாரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தடவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கங்களே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி திருக்குமாரன் பாலசுப்பிரமணிய சுவாமி பரிவார தெய்வ கடைக்கங்களே என்று வேண்டி ஓம் சரவண பவாய நமக.
அழகில் சோழியன் அம்பலத்தாடுவான் மனம் சிறப்படி வாழ்க்கையை புன்னெறியறிச் செல்லும் பொக்கினை விளக்கி வேணாம் நன்னெறி ஒழுகச் செய்து நமது காட்சிடங்கி பெண்ணாக்கி இருவினை நீக்கி தந்தே அன்பு சார்ந்த மற்ற பெருமக்களை தாய்மார்களே, அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமி திருக்கோவிலை சார்ந்த அனைத்து மக்களுடைய பெருமக்களே, நம்முடைய கோவிலுடைய நிர்வாக கமிட்டி தலைவர் கருப்சாமி அவர்களே, துணைத் தலைவர் கருப்சாமி அவர்களே, செயலாளர் சிவராஜ் அவர்களே, துணை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, பொருளாளர் சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் விழா கமிட்டி அன்பர் பெருமக்களே, வந்திருக்கின்ற அனைத்து பக்தகோடி பெருமக்களே, நம்முடைய ஆஸ்தான வித்வான் பொள்ளாச்சி வரதராஜன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பான முறையிலே ஆகம உறுப்பினர் நடத்திருக்கின்ற சிவாச்சாரி பெருமக்களே, எல்லோருக்கும் நம்முடைய திருமணத்தில் நிறைந்த பரிபூர்ணமான ஆசையை தெரிவித்தது. பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டும் நம்முடைய பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டும் இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையிலே யாக பூஜைகள்லாம் நடத்தி அந்த தரிசனத்தையும் குழந்தைகளாம் பெற்று தெரிவிக்கிறார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் உலகிலே எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கின்றன. அதிலே ஊர்வன, பரப்பன, தமிழ்வன, நீந்துவன என்று நிறைய ஜீவராசிகள் இருக்கின்றது. இத்தனை ஜீவராசிகளிலே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது நம்முடைய மனித பிறவியை சொல்லுவார். அந்த மனித பிறவியெடுத்து கூட நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் நம்முடைய அடியார் மக்கள்லாம் நமக்கு வழிகாட்டியிருந்தார். அவருடைய வழிபாதையை நாம் வந்தோமையானால் கண்டிப்பாக இறைவனுடைய நாம் எல்லாம் பெறலாம். அப்போ மற்ற ஜீவராசிகள்லாம் இறைவனை வேண்டி தமக்கு என்று ஒரு பலம் தேடிக்கொள்கிறது. இந்த 4 கால பிராணின்னு சொல்றோம் இல்லையா, ஆடு மாடு இவைகள்லாம் எவ்வளவு ஓடுகின்றதோ ஓடி ஓடி தமக்கு பலத்தை தேடிக்கொள்கிறது. தமக்கு பலம் வேணும்னு சொன்னால் இந்த ஆடு மாடுகள்லாம் எவ்வளவு ஓடுகின்றதோ ஓடி ஓடி தமக்கு பலத்தை தேடிக்கொள்கிறது. பட்சிகள் சொன்னால் பறவைகள் இருக்கு. அந்த பறவைகள் எவ்வளவு தூரம் உயர பறக்கின்றதோ பறந்து பறந்து தமக்கு பலத்தை தேடிக்கொள்கிறது. குழந்தை அழுதுதான் அவன் டாக்டருக்கு கூட்டிட்டு போறான். டாக்டர் என்ன சொல்றாரு, குழந்தை அழுத வரைக்கும் பலம் அதிகம். அப்போ இந்த 4 கால பிராணிகள் ஓடி ஓடி பலம் தேடிக்கொள்கிறது, பறவைகள் பறந்து பலம் தேடிக்கொள்கிறது, குழந்தை அழுது பலம் தேடிக்கொள்கிறது. இப்போ நமக்கெல்லாம் பலம் வேணும்னா நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்தனை பாருங்க. தினசரி 4 இட்லி சாப்பிட்றோம், இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டா அதில் பலம் வந்துருவானா? அப்படி பலம் வராது. ஆன்மீக பலம் நமக்கு தேவையான அந்த ஆன்மீக பலம்னு சொன்னோம்னா இது போன்ற விழாக்கள் கும்பாபிஷேக ஆண்டு 18ஆம் ஜென்மத்தினம் அதில் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இறைவனை பெறுவது, முருகப்பெருமானை தரிசனம். கொஞ்ச நேரம் அமைதியாக கோயிலில் வந்தால் பேசக்கூடாது. அவன் எங்கே வேணாலும் பேசலாம், பேசாத இடம் எங்கேயா இருக்கான்னு பார்த்து. சந்தைக்கு போனால் பேசுகிறோம், மார்க்கெட்டுக்கு போனால் பேசுகிறோம், டவுனுக்கு போனால் பேசுகிறோம். பேசாத இடம் தான் ஆலயம் சொல்றோம். நயம்னா ஒழுங்குது. நம்முடைய மனதை அடக்கி பரிசுத்தமாக வைத்து எத்தனையோ குறைகள் குறைபாடுகளாக இருக்கிறீங்க. யாருமே நிம்மதியாக வாழ முடியல. இன்னைக்கெல்லாம் மாற்று உலகமாகவே இருக்கு. மருந்து சாப்பிட்றாங்க யாருமே இருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து வயதான வரைக்கும் எல்லாரும் மாற்று சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாற்று சாப்பிட்டா மனால் இருக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு உபகாரம் இருக்குது. மனசு நிம்மதி இல்லை. வீட்லேயும் ரொம்ப குழப்பம், குறைபாடுகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தீர்வுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்மீக வர நமக்கு தேவை. அப்போ முருகப்பெருமாவோட சரீரம் உட்கார்ந்து மற்ற சிந்தனையே இருக்கக்கூடாது. பல பேர் மாதிரி வீட்டு நாயகம்லாம் கோயிலுக்குள்ள தான் வரும். அது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க. வீட்டில் வந்து கோயில் உட்காந்தாச்சுன்னா அப்படி எத்தனை மணிக்கு வந்தடி, நான் இப்போ தான் பரப்பிட்டேன், அதுக்குலாம் தண்ணி பைப்பில் தண்ணி இருக்குது, அது போய் போயிடுச்சாரு. அதுக்குள்ள ஒரு அம்மா அவங்க பேசிட்டு இருந்தாங்க.
இதெல்லாம் நாம கோயிலில் தான் வந்து பேசணும். கோயிலில் உட்கார்ந்தாருன்னு சொன்னா கந்த சக்தி கவசம் படிக்கும். அது பாராயணம் இல்லை, முருகன் பெருமானுக்கு வந்தது. சிவபெருமான் சொன்னா மாணிக்கவாச பெருமான் இயற்றிய சிவபெருமான். மாணிக்கவாச கோயில் இருக்குதுங்க. அழுது அடியடைந்து விட்டவன் பேர் மாணிக்கவாச பெருமான். ஒரு குழந்தை என்ன செய்யுது, ஒரு பந்து எடுத்து மேலே வச்சிருக்காங்க. விளையாடுற பந்து இருக்கு இல்லையா, அதை மேலே வச்சிருக்காங்க. அந்த குழந்தை அந்த பந்து வேணும்னு அழுது அந்த அம்மா எடுத்துட்டு மாட்டேங்கிறான். அழுது தாக்க முடியல. வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, எதுக்குரிய அவன் அழுதுட்டே இருக்கான், என்ன கேட்கறான், அந்த பந்தை கேட்கறானுங்க, அது வேண்டாங்க, எடுத்து கொடுத்துறையாத, என்ன பண்ண போறாங்க, எடுத்து கொடுத்து அப்படிங்கிறான். அந்த பந்தை எடுத்து கொடுத்தா அழுகு நின்று. ஒரு காரியம் சாதிக்கிற வரைக்கும் எப்படி அழுகிறோம் நாம், அது போல மாணிக்க வாசகருக்கு அழுது அடியடைந்து உத்தமன். அழுதழுதே சாமி இடத்துல காரியம் சாதிச்சார். சாமிக்கு ஒரு சுட்டு கண்ணீர் விழித்தா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், எங்கெங்கே கண்ணீர் விடலாம். ராத்திரி டிவி போட்டாச்சுன்னா எத்தனை பேர் நாளைக்கு பார்க்குறாங்க. அந்த நாளைக்கு எத்தனை பேர் அழுகிறாங்க. கையில் துணி ஒன்று தான் எனக்கு தொடுக்கிறது. அந்த நாடகத்தில் வந்து டிவியாவது பதில் சொல்ல போகுது. அடித்தான் என்ன சொல்றது, சாமி சன்னிதியில் கண்ணீர் விடுங்க. சிரிச்சா ஒருத்தர் சொல்லலாம், அழுதா ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. தனியாக உட்காந்து சிரிச்சு பாருங்க, இது பைத்திய மாட்டுன்னு நினச்சிப்பாங்க. அதே அழுதம்னா இது குறையாட்டு இருப்பாங்க. வீட்டில் என்ன குறையே தெரியல, இங்கே வந்து கண்ணீர் விடுறாங்கன்னு நினைப்பாங்க. சாமிக்கு தெரியும் அவர் என்ன கேட்பான், என்ன செய்வான்றது இறைவனுக்கு தெரியும். நமக்கு இது வேணும் அது வேணும் அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும். அவன் கருப்சாமி இருக்காரு, அவருக்கு வந்து நான் பணம் கேட்குறேன், ஒரு கை மாத்தா கேட்கும், ஒரு 100 ரூபா கொடுங்க, அடுத்த வாரம் கொடுக்குறேன், சாமி வச்சுட்டு போவார். அடுத்த வாரம் வந்து கேட்குறேன், இன்னொரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் கொடுக்குறேன், பரவாயில்ல சாமி. 3வது வாரம் நான் வரேன். அந்த அம்மா பார்க்குறாங்க, பேசாம படுங்க. சாமி வந்து அந்த ஒரு கேட்குறாரு, கேட்டால் நான் ஊர் இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் வந்து கேட்குறேன் கருத்தா, அவர் ஊருக்கு வராது. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம மனித பிறவிக்கே நமக்கு என்னன்னு தெரிய போகுது. நம்ம இப்படித்த ஆண்டவனுக்கு தெரியாதா, முருகனுக்கு தெரியாதா? நீ இது வேறு கேட்க வேண்டிய விஷயமே இல்லை. மனதினால நினைக்கிறது ஒரு சொல்லி கண்ணீர் வைக்கிறது. அதைத்தான் ரொம்ப அழகா சொல்றாரு. வாஜானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது ஆண்டவனுக்கு தெரியும், முருகன் பெருமானுக்கு தெரியும். இன்னும் சில பேர் நினைப்பாங்க, சாமி இங்கே முருகனுக்கு கூட போய் கூட்ட அக்கறை கூட்டங்க, நான் கடைசியில் இருந்தேன் சாமி பார்த்து நீங்க நினைக்கிறீங்க, சாமி உங்களை பார்க்குறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே சாமி உங்க மேல கருத்து பார்வை இருக்கணும். அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். சாமியை பார்க்க முடியும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். எந்த இடத்துல இருந்தாலும் முருகன் உங்களை பார்க்கல, உங்களுக்கு அழுகலை கொடுக்குறாரு. அது அவருடைய கிருபைதான் நமக்கு வேணும். மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பார். என்ன கருத்துக்களை மனிதனை நினைக்கின்றோமோ அதை நினைத்து முடித்துக் கொள்கின்றார். எத்தனை பேர் வருத்தப்படும், பொண்ணு கல்யாணமாகல, பையன் கல்யாணமாகல, +1 படிக்கிறார், +2 படிக்கிறார், வெற்றிகரமாக பாஸ் பண்ணணும், எத்தனைலாம் நம்ம நினைக்கிறோம். குடும்பத்தில் எங்களுக்கு சண்டையாக இருக்குது, அதெல்லாம் தீரணும். இவ்வளவு விஷயங்களை நாம் சாமிட்டு கொள்ளும். மனதினாலே நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் எடுத்தால் போதுமா, கருத்தறிந்து முடிப்பார். நம்ம கருத்து என்ன இருக்கின்றதோ அதை நினைத்து முடித்துக் கொள்கின்றாரா முடியும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நின்ற தாயார். ஒரு தாயாரை போல நம்மை தொடர்ந்து வருகின்றார். மற்ற செயல்களை நாம புரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தாய் போல தொடர்ந்து வர. ஒரு 2 வயசு குழந்தை நடந்து வரும்னு பிரியப்படுவார் தாய். என்ன பண்ணா, ஒரு ஆப்பிள் எடுத்து வைக்கிறார். அந்த 2 வயசு குழந்தை எப்படி நடந்து வரும், கத்தி கத்தி நடந்து. அந்த குழந்தை அப்படியே பழக்கடைக்கு வரும்போது கீழே விழுகிற மாதிரி இருந்தா பிடிச்சிக்கிறான், விழுகாம இருந்தா பின்னாலேயே கை கொண்டுவார். அதே போல ஆண்டவன் என்ன பண்றாரா, நாம மக்கள் இருக்கிற பிளவாமல் இருக்கிறதுக்காக பின்னாலேயே நம்ம தொடர்ந்து வரோம். அந்த குழந்தை நடந்து வருவாங்க, அது தளர் நடையுது. நீங்களாம் கேட்கலாம், சாமி தளர் நடை மறுபடியும் வருவான் வரும் 90 வயசு. குழந்தை எப்படி நடக்குதோ அந்த வயசுல நம்ம 90 வயசுல நல்லா வரும். தளர் நடையுது. தானும் தன் மனைவியோடும் தளர் நடை மகனோடும் சொல்லுவார். சிறுத்தொண்ட நாயனார் வச்சுருந்தா சாமி முருகனோட காட்சி கொடுத்தார். 63 நாயன்மாரை சரித்திரம்னா நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம மனசு வந்துவோம். இன்னைக்கு எத்தனை கோபம், குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோபம். எதை எடுத்துக்காலும் எடுத்து வீசுறாங்க. ஒன்றாம் பசி விட்டா எடுத்து வீசுறாங்க, வீட்டில் சரியில்லைன்னா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வீசுறாங்க. கோபத்தை நீங்கள் அடக்கவே முடியுது. அந்த கோபத்தை அடக்கணும்னு சொன்னால் பெரிய ஒரு அளவு.
அந்த பெரியவராக 63 நாயன்மாருடைய சரித்திரத்தை படி எத்தனையோ சோதனை. வாழாள் மகவரி கூட்ட வந்தேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வந்தேன், நாளாரி கண்ணிழந்தப்ப வந்தேன், நான் இனிச்சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தில் இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழால் மகவரி கூட்ட வந்தேன் தன்னுடைய பணியே கனிமுதாக்கி போட்டார். சொல்றாங்க அது மாதிரி என்னால் பண்ண முடியாது. வாழால் மகவரி கூட்ட வந்தேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வந்தேன், மனைவி சொன்னதால் தன்னுடைய பொருள்களை அழைத்து வாழ்த்து நடத்தினார் திருநீல நாயனார். அது யாருக்குமே தெரியாது. திருநீல நாயனுடைய சரித்திரம் அவர் மனைவி சொன்னாங்க புலன்களை அழைத்து வாழ்த்து நடத்தினார். அவங்க 2 பேருக்கு தான் தெரியுமா இவங்களுக்குள்ள புழங்க மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்குள்ள புலன்களை அழைத்து வாழ்த்து நடத்துறாங்க. யாருக்குமே தெரியாது. அப்ப குடும்ப விஷயமா தான் உடனே அப்பவே போய் தெரியுமா நேற்று ரூபாய் நடந்து போச்சு. அப்படியா இது ஒரு செய்வா அடுத்த பேருக்கு தெரியும். உடனடியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் எப்படி வாழ்றார்? அகடறியாமை வாழ்ந்தார். யாருக்குமே தெரியாத அப்படி வாழ்க்கை எடுத்தார். அது போல யாரும் வாழ்க்கை எடுத்து வாழால் மகவரி கூட்ட வந்தேன், மாது சொன்ன சோழால் இளமையில் இருக்க வந்தேன், நாளாரி கண்ணிழந்தப்ப வந்தேன். 6 நாட்கள் தன்னுடைய கண்ணிலே எடுத்து இறைவன் சமர்ப்பித்தார் கண்ணப்பராயன். அது போல வர முடியுமா? நாளாரி கண்ணிழந்தப்ப வந்தேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோங்கிறார். அப்படி நிறைய சோதனைகள்லாம் அனுபவித்தாலும் கூட இறைவனை பெறுவதற்காக அவரெல்லாம் வாழ்த்து நடத்தினார். நம்மளால ஒரு சோதனை வாங்கி கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டே நினைக்கிறேன். நம்ம மனசுக்கு நிறைய பேர் வராங்க. பல குறைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். கன்சாட்னா நிறைய வந்துட்டாங்க, தேர்தலில் நிறைய எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஜாதகங்கள் பார்க்கறது, பல குறைகளை குடும்ப குறைகளாக தீர்த்து வைக்கிறது எல்லாம் நாங்கள் பார்த்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, குடும்பம் ரொம்ப குறையாக இருக்கு. நான் சொன்னேன், ஒரு 6 கிட்டி பயணி போயிட்டுவாங்க, வெளியில் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும். அவர் சொன்னார், போயிட்டு வந்தார். சாமி இதோட 3 கித்திக்கு ஆச்சுங்க, பயணி கோயிலில் போய் கூப்பிட்டு வந்தேங்க. இது இந்த குடும்பத்தை சரியில்லாமல் இருக்கீங்க. அந்த பயணி குழுவில் ஒன்றும் சரியில்லைங்க. பயணி குழுவும் சரியில்லையா? பயணி குழுவில் சரியில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அறிவிதி இருக்குது? அதை சொல்ல நம்ம தகுதி இருக்கா? நம்முடைய வினைப்பை நாம் எப்படி அனுபவிக்கணுமோ அனுபவிச்சே தீர்ந்தோம். சாமி எப்போ வழிபடுவாரோ அவங்க தான் கண் திறப்பார். அவர் கண் திறக்க நாம் இறை வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான் கோயில் எவ்வளோ அழகாக ஆரம்பிச்சு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை வழிபாடு செய்யலாம், கந்த சக்தி விழா செய்யலாம். இங்கே மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பக்தியாக நீங்கள்லாம் வழிபாடு செய்துட்டு இருக்கீங்க. இந்த பகுதியெல்லாம் நிறைய நான் வந்துருக்கலாம். தேனியிலேயே ஒரு மாரியம்மன் உருவாக்கணும் சொன்னேன். அது சில பேருக்குலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. தண்டவாணின்னு ஒருத்தர், ராமச்சந்திரன் ஒருத்தர், ரத்ன சபாபதினு ஒருத்தர், இன்னொருத்தர் பேர் எனக்கு தெரியும். ஒரு 4 பேர் நான் முன்னாடி செய்யலாம் மாரியம்மன். அது வந்து 20 பேர் தெரியும். 94 நடந்து அப்போ உருவாக்கணும். அப்போ உருவாக்கி போது சிவாஜிலாம் உட்காந்து அந்த அனுஷ்டானம்லாம் பண்ணுவாங்க. பள்ளிக்கூட தேனி ராமதீர்த்தம் போயிட்டா பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்போ அந்த ராமதீர்த்தம் இருக்கிறது ராமதீர்த்தம். அப்படி தேனேரிக்கு அங்கே வந்துருக்கோம். தேனேரி செமிக்கேட்டர் இருக்குது. அந்த செமிக்கேட்டர் உருவாக்கி நாம் பண்ணாது. இப்படி எல்லாம் தேனேரி நிறையா வந்துருக்கோம். நம்ம மனசுக்கு சிஷ்யர்கள்லாம் நிறையா இருக்காங்க. சித்தூரில், கத்தமங்கலத்தில், கொடும்பில், நம்ம தேனேரியில், இப்படி பல இடங்களில் பாலக்காட்டில் நம்மளுடைய மனசு சிஷ்யர்கள்லாம் நிறையா இருக்கீங்க. உங்களுக்குலாம் குருமார்கள் நாங்கள் தான். அதெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? குரு காணிக்கை கொடுக்கணும். வயது போயிடாதீங்கிறார். ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு காணிக்கையே வச்சுருக்காங்க. குரு காணிக்கைன்னா 1.25 நீங்கள் மகிழ்ச்சி காணிக்கை. நீங்கள்லாம் 1.25 கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் சேர்த்து நாங்கள் சாமிக்கு பிரார்த்தனை படிக்கணும். சர்வேஷாம் பக்த மகாஜனானாம் சக குடும்பானாம் சிஷ்ய புரிதி சிஷ்யானம். நம்முடைய மனசு சிஷ்யர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா காரியம் நிறைவேறும். நாங்கள் சாமிக்கு தினம் ஒரு மலர் வச்சு பூஜை பண்ணோம். அந்த மலர் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கு சம்பளம் என்னன்னா குரு காணிக்கை. அதை குருகானை குறிச்செடுத்துலாம் வழக்கமாக இருந்தது. நாங்கள் தான் 50 வருஷத்துக்கு முன்னாலே இழந்தது. பெரிய சாமியெல்லாம் இருக்கும்போது படங்களை வருவாங்க. ஒவ்வொரு தங்கி அவங்க பூஜையெல்லாம் பண்ணி அவங்க காணி கொடுக்கறதெல்லாம் வசூல் பண்ணி அவங்க எல்லாரும் காசுலாக பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நடந்த காலம்லாம் உண்டு. அதுபோல இதுக்கெல்லாம் நான் மனசேன் சிஷியன். இந்த பகுதி எல்லாமே நான் மனசேன். உடம்புல இருக்கிற சுப்ரசாமியை சார்ந்தவர்கள், கத்தமங்கலத்தில் இருக்கிறவங்க, சித்தூரில் இருக்கிறவங்க, அதே போல் நம்ம நெம்பாறை, பாலக்குளம், நம்முடைய தேனேரி, இப்படி பல இடங்களில் மனசேன் சிஷியெல்லாம் நிறையா இருக்காங்க. செங்குந்த முதலிமாரும் நிறையா இருக்கு. இதெல்லாம் மனசேன். சந்திரசேகரன் அவர்கள்
நேற்று இன்னும் கந்தன் பெருமைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு. அதே போல் நீங்களும் மடத்துடைய பெருமையெல்லாம் சொன்னார். நம்முடைய மடத்து வரலாறுலாம் சொன்னார். ரொம்ப பழமையான ஆகியும் நம்முடைய மாணிக்கவாசகர் மாணிக்கவாசக பெருமானை தன் கையினால் கொடுத்து சிவனுக்கு தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணோம் படிக்கிறேன். மாணிக்கவாசகருக்கு பூஜை பண்ண நிற்கும் மீனாட்சி சுந்தரேசன். அந்த சுந்தரேஸ்வர பெருமானை மாணிக்கவாசகரே கொடுத்து உங்கள் நாட்டுக்கு ஒரு சைவ திருமணம் அமைச்சு அங்கே எல்லாருக்கும் தீட்சை வழங்கி சைவத்தை பரவி செய்யணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படி ஆரம்பிச்சோம்னா தான் நம்முடைய மாணிக்கவாசகருடைய மனம். அந்த மாணிக்கவாசகருடைய உயிரிலும் உங்களாம் உருவலமாக நாங்கள் இருக்கோம். அதனால் நீங்கள் தான் செய்த பெரிய புண்ணியம். நலிவே தீவிரைன்னு சொல்லுவாங்க. நல்ல புண்ணியத்தை அடைவதற்காக நம்மளால் வழிபேற்கொள்ளலாம். எப்படியோ காசுகள் நாம் செலவு பண்ணலாம். சாமிக்காக செலவு பண்ணலாமே, அன்னதானத்துக்காக கொடுக்கலாம். இந்த ஆண்டு விழாவுக்காக நம்ம பணம் வாரி வழங்கலாம். ஒரு மடங்கு கொடுத்தோம்னா நமக்கு பன்மடங்கு நமக்கு உருவாகும். அந்த அளவுக்கு நம்ம சாமி நல்லா வச்சிருப்பாரு. நல்ல மனசு நல்லா திடகாத்திரமான ஒரு நம்பிக்கை வேணும். பல பேர் எங்களுக்கு கேட்பாங்க, சாமி நீங்கள் சொல்கிறீங்க சாமி கும்பிடணும், சாமி பக்தியாக இருக்கணும். பக்தியாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. சாமி பக்தியோடு இருக்கிறவங்க சோதனை அதிகமாக இருக்குது. சாமியும் கும்பிட மாட்டேங்கிறான், கோயிலுக்கே போகிறதில்லை. நல்லா இருக்காங்க, என்ன சொல்றேன்னு கேட்குறான். என்ன போய் சொல்லணும்? சாமி கும்பிட்டவனுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கு. சாமி கும்பிடாதவனுக்கு எந்த விதமான தொண்டை இல்லைன்னு சொல்கிறான். இப்போ சாமி கும்பிட்டு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. சாமி கும்பிடாம இருக்காம வரைக்கும் ஒரு குழந்தை கிடைக்கிது. இதுக்கு என்ன பயிர் சொல்லுது? அப்போ கட்டுப்பட்டவனுக்கு கட்டுப்பாடு அதிகம். கட்டுப்பாடு நாளுக்கு எப்பயும் போகிறான் நான் விட்டுருவோம். பள்ளிக்கூடத்தில் 2 குழந்தைங்க படிக்கிறாங்க, நிறையா படிக்கிறாங்க. ஏதாவது ஸ்கூல் வாத்தியார் இருந்தால் போயிட்டாங்க. இந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், 90 மார்க் வாங்கினாலும் அடிச்சுட்டே இருப்பார். 90 மார்க் ஒரு மார்க்கான நிறையா வாங்க. இந்த படிக்காமே 5 நிமிஷமாக பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அவனை கட்டி கொடுப்பார். அருமையான வீட்டில் கத்திரிக்காய் போய் வாங்கிக்கலாம், மண்ணெண்ணெய் போய் வாங்கிக்கலாம். இந்த பையன் போய் சொல்லலாம் வீட்டில் போய் அம்மா அம்மா அந்த பையன் பாருமா நல்லா படிக்கலாம், அவன் அடிச்சுட்டே இருக்காது. நான் படிக்கிறதே இல்லை, ஆனால் எனக்கு தட்டி பிடித்து வாத்தியார் வேலை பார்க்குறாரு, காய் வாங்கிக்கலாம். அவன் பெருமையாக நினைக்கிறான். ஆனால் வாத்தியார் என்ன செய்யறாங்கன்னா, இவன் கத்திரிக்காய் வாங்கிறது தான் நாய்க்குன்னு அவர் முடிவு கட்டிக்கிறாரு. இவன் கத்திரிக்காய் வாங்கிறதுக்கு மண்ணெண்ணெய் வாங்கிறது தான் நாய்க்குன்னு அவர் முடிவு கட்டிக்கிறார். அது அவனுக்கு தெரியல. அதனால என்ன செய்கிறேன், கட்டுப்பட்டவனுக்கு கட்டுப்பாடு அது. ஒரு சோதனை வந்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம கிட்டவே. என்ன இப்படி சோதனை இதோடு சேர்ந்து அவன் விட்டு போக முடியாது. இறைவனத்தில் யார் பக்திகளை விதிக்கின்றாரோ, பக்தியோடு வழிபாடு செய்கின்றாரோ அவருக்கு முருகப்பெருமான் வந்து அனுகிரகம் செய்து காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இங்கே எழுந்துள்ளி உங்களுக்கெல்லாம் திருவிழா பாடிக்கின்றார். மிக அருமையாக சம்பத்சராபிஷேகம் சொல்லக்கூடிய 2வது கும்பாபிஷேக ஆண்டு விழா சிறப்பான ஒரு நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவை அமையும் கலந்து கொண்டு அவரெல்லாம் பார்த்து ஒரு வருஷம் மேலே இருக்கு. ஆனால் வந்து அவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் வந்ததானே அதை வந்து கடற்கூடிய முருகப்பெருமானை திருவிழா பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால வந்து கலந்து கொண்டிருக்கிற பக்தியோடு பெருமக்கள் தாய்மார்கள் இன்னும் நம்ம ஊரை சேர்ந்த பிறகுலாம் யாருக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள்லாம் தீரணும், நலமோடு வாழணும், ஆரோக்கியத்தோடு வாழணும், முருகப்பெருமானுடைய திருமணம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நம்முடைய திருமணத்தோடு இணைந்த பரிபூர்ணமான ஆசையை சொல்லி நீங்கள் தான் நம்ம மனத்துக்கு வரணும், அவசியம் வரணும். ஏன்னா மன ரொம்ப தூரத்தில் திருப்பூர் பணிகள் இருக்குது, நீங்கள்லாம் பார்த்ததில்ல, அவசியம் நீங்கள்லாம் வரணும். அதெல்லாம் நீங்கள் வரணும்னா ரொம்ப பிரியப்படுவாங்க. ஏன்னா குருமணத்தை நீங்கள்லாம் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஒரு வாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களா, அவசியம் வந்து பார்க்கணும். எங்கேயே போகிறோம் வரோம், அதுபோல் நீங்கள் நம்ம மனசில் நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணும். உங்களுக்கு மனத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு மீண்டும் உங்களுக்கு நம்முடைய மாணிக்கவாசக பெருமாளை திருவிழா குறித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து நம்முடைய ஆசீர்வாதம் நடிச்சு நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த தீபாவளி காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலசுப்ரமணிய சாமி